Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு scattering of light. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம். So scattering of light அப்படினா இப்போ இங்க வந்து சன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, so இங்க வந்துட்டு எர்த், so இது வந்து எர்த் அட்மாஸ்பியர். ஓகே, so அட்மாஸ்பியர்ங்கிறது என்ன? It is nothing but layer of gases. So nitrogen 78%, oxygen 21%, argon, carbon dioxide, helium, neon. So இந்த மாதிரி gases present ஆயிருக்கிறதா வந்து என்னது? atmosphere. Okay. So இந்த gases உடைய இந்த particles இருக்கு இல்லையா? So இந்த particlesல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த sunlight வந்து எர்த் நோக்கி travel பண்ணி வரும்போது இந்த பார்ட்டிகல்ல பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லைட் வந்து நம்மளுக்கு எல்லா டைரக்ஷன்லயும் ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, இந்த சன்லைட் வந்து எர்த் நோக்கி வரும்போது இந்த அட்மாஸ்பியர்ல உள்ள கேசஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கேசஸ்னுடைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ்ல வந்து பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த லைட் ரே வந்து நம்மளுக்கு ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ். ஓகே, எல்லா டைரக்ஷன்ல என்ன ஆகுது, அது வந்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ராக்ட் ஆகுது. சோ இந்த process தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா scattering of light. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு டேப் வாட்டர் வந்து ஓபன் பண்ணி விடுறோம்னு வைங்க, அந்த தண்ணி கீழே வந்து அந்த ஃப்ளோர்ல பட்டோன்னு என்ன ஆகும், அப்படியே நம்மளுக்கு தண்ணி செதறும் இல்லையா, எல்லா பக்கமும் வந்து செதறும். சோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்கேட்டரிங். ஓகே, ஒளி சிதறல். அதாவது இந்த லைட் வந்து இப்போ இந்த லைட் டிராவல் பண்ணுது, இந்த லைட் வந்து ஒரு பார்ட்டிகல் மேல பட்ட உடனே என்ன ஆகுது, நம்மளுக்கு ரிஃப்ராக்ட் ஆகுது ஆர் ஸ்கேட்டர்ட் ஆகுது இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகே, இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ். ஓகே, சோ இந்த லைட் வந்து படுதுல, இந்த லைட் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்சிடென்ட் லைட். ஓகே, சோ இது வந்து இன்சிடென்ட் லைட். அண்ட் இங்க ஸ்கேட்டர்ட் ஆச்சு இல்லையா, அந்த லைட் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்கேட்டர்ட் லைட். ஓகே, சோ இட் இஸ் கால்ட் scattered light. சோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? இது வந்து இன்சிடென்ட் ஆச்சு, இந்த பார்ட்டிகல்ல பட்டு இந்த லைட் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஸ்கேட்டர்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ அதுக்கு நான் என்ன நேம் கொடுக்கிறேன், scattered light. ஓகே, சோ இன்சிடென்ட் லைட்னா என்ன, ஸ்கேட்டர்ட் லைட்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்ன அப்படிங்கறதை பார்த்தாச்சு. சோ இப்போ அடுத்து இன்னொரு வேர்ட் என்னன்னு பார்க்க போறோம், ஸ்கேட்டரர். சோ ஸ்கேட்டரர் அப்படின்னா இட்ஸ் நதிங் பட் எந்த பார்ட்டிகல்ல உனக்கு லைட் பட்டு ஸ்கேட்டர் ஆகுதோ அந்த பார்ட்டிகலை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்கேட்டரர். ஏன்னா அங்க ஸ்கேட்டரிங் ஆகிறதுக்கு யார் காரணமா இருந்தா, இந்த பார்ட்டிகல். ஓகே, சோ திஸ் பார்ட்டிகல் we can call it as the scatterer. புரியுதா? ஓகே, சோ இங்க வந்து we are going to see some types of scattering. ஓகே, இந்த டைப் ஸ்கேட்டரிங்ல வந்து டைப்ஸ் நம்ம எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு லைட் வந்து நமக்கு இன்சிடென்ட் ஆச்சு இல்லையா, சோ இதுக்குன்னு எனர்ஜி இருக்கும். ஓகே, சோ இது ஸ்கேட்டர்ட் ஆகுது இல்லையா, சோ அங்கே நமக்கு என்ன இருக்கு, எனர்ஜி இருக்கு. சோ இந்த இன்சிடென்ட் எனர்ஜியும் இந்த ஸ்கேட்டர்ட் எனர்ஜியை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த ஸ்கேட்டர்ட் லைட் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுது இல்லையா, அதோட எனர்ஜி இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம வந்து டைப்ஸ் பிரிக்க போறோம். ஓகே, சோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, இந்த இனிஷியல், அதாவது இங்க ஸ்டார்டிங்ல உள்ள அந்த எனர்ஜி and இங்க ஃபைனல்ல உள்ள எனர்ஜி. So initial energy and final energy, or I can say incident light நுடைய energy and scattered light நுடைய energy. இந்த ரெண்டு எனர்ஜியை வச்சு தான் we are going to divide the types of scattering. Okay, so first type is elastic scattering. So elastic scattering அப்படின்னா, so இங்க இருக்கிற எனர்ஜியும் இங்க இருக்கிற எனர்ஜி நம்மளுக்கு சேமா இருக்கு. ஓகே, சோ இன்சிடென்ட் லைட் குள்ள எனர்ஜியும் இங்க ஸ்கேட்டர் ஆன பிறகு நமக்கு கிடைச்ச அந்த லைட் குள்ள எனர்ஜி இது ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா we can call that scattering as a elastic scattering. ஓகே, சோ அப்பனா என்ன அர்த்தம், அந்த இடத்துல எந்த எனர்ஜியுமே நமக்கு லாஸ் ஆகல. ஓகே, இங்க எனர்ஜி, இங்க என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி நமக்கு இங்கேயும் கிடைச்சிருச்சு. Okay, so there is no energy loss in this scattering, so we can call that as the elastic scattering. Okay, and இன்னொரு பார்க்க போறோம் என்னன்னா inelastic scattering. Okay, so அப்ப இது என்ன மீனிங்கா இருக்கும், அப்ப இங்க உள்ள எனர்ஜி வந்து எனக்கு இங்க சேமா இல்ல. Okay, so the energy of the incident light and the energy of the scattered light is not same, so there is some energy loss. Okay, இந்த scattering நம்ம என்னன்னு சொல்லுவோம், inelastic scattering. புரியுதா?
ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து நம்ம எதை பொறுத்து நம்ம வந்து டைப் பண்ணோம். ஒன்று வந்துட்டு இந்த எனர்ஜி ஆஃப் இந்த இனிஷியல் எனர்ஜியையும் இந்த ஸ்கேட்டரிங் லைட்டோட எனர்ஜியை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து வகைப்படுத்துறோம். ஸோ அது எப்படி எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் பார்த்தோம். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா நம்மளுக்கு இனிஷியல் அண்ட் த ஃபைனல் எனர்ஜி சேம். ஓகே, இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா நம்மளுக்கு சேமா இருக்காது. ஓகே ரைட். இந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்ல நம்ம சில டைப்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னா ரேலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் எஃபெக்ட். ஓகே, இது நாலுமே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது ஏன் நம்ம இப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா, ஏன் இப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னா, ஸோ நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல், இங்க ஸ்கேட்டர் நம்ம எடுத்துக்கோம் இல்லையா, இந்த ஸ்கேட்டர்னுடைய நேச்சர், இந்த ஸ்கேட்டர்னுடைய சைஸை பொறுத்து நம்மளுக்கு இந்த ஸ்கேட்டரிங் வந்து வேரி ஆகுது. ஓகே, சோ நம்ம இந்த ஸ்கேட்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சோ எந்த பார்ட்டிகல் வந்து நம்மளுக்கு ரீசனா இருக்குதோ அந்த ஸ்கேட்டரிங் நடக்கிறதுக்கு, சோ இந்த பார்ட்டிகல்னுடைய அந்த நேச்சர், அதனுடைய சைஸை பொறுத்து நம்மளுக்கு ஸ்கேட்டரிங் வந்து வேரி ஆகுது. ஓகே, சோ அதுதான் என்னன்னா ரேலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் எஃபெக்ட். சோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ரேலே ஸ்கேட்டரிங் பார்ப்போம். இந்த மீ ஸ்கேட்டரிங் இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, சோ ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னா இஸ் நத்திங் பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான். சோ சன்லைட் வந்து நம்மளுக்கு பார்ட்டிகல், அந்த கேசஸ்னுடைய பார்ட்டிகல்ல அந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்ல பட்டு நம்மளுக்கு ஸ்கேட்டர் ஆகுறதா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரேலே ஸ்கேட்டரிங். ஓகே, சோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின், ஒரு டவுட் வரலாம். இப்போ இப்போ அந்த விசிபிள் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்கு, நம்ம நிறைய கலர்ஸ் ஆஃப் லைட் இருக்குன்னு பார்த்திருக்கோம் இல்லையா. சோ தட் we can call it as the விப்ஜிஆர் இல்லையா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வயலட் வந்து ஒரு வேவ்லென்த் இருக்கு. ஓகே, சோ இண்டிகோக்கு அதை விட அதிகமான வேவ்லென்த் இருக்கு. சோ ப்ளூ இஸ் ஹேவிங் மோர் வேவ்லென்த், green is having more wavelength than blue, and yellow is having more wavelength, and orange is having more wavelength than yellow. So red one is having the highest wavelength while comparing the other colors. Okay, so ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு வேவ்லென்த்ல டிராவல் பண்ணும்போது எப்படி எல்லா கலரும் ஒரே மாதிரி ஸ்கேட்டரிங் ஆகும்? இப்போ ஒரு பார்ட்டிகல்ல படுது அப்படின்னா இது எல்லாமே ஒரே மாதிரி ஸ்கேட்டரிங் ஆக முடியுமா? இல்ல. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேவ்லென்த்ல டிராவல் பண்றாங்க. ஓகே, அப்போ எனக்கு ஒரே மாதிரி ஸ்கேட்டரிங் அந்த இடத்துல இருக்காது. ஓகே, சோ அப்ப எப்படி ஸ்கேட்டரிங் நடக்குது? சோ இத சொல்றதுக்கு தான் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்றோம், ரேலே ஸ்கேட்டரிங் லா. ஓகே, ரேலே ஸ்கேட்டரிங் லா. சோ ஏன் இந்த லா உங்களுக்கு புரியுதா? சோ எல்லாமே டிஃபரெண்ட் வேவ்லென்த்ல இருக்கு, இது எல்லாமே ஒரே மாதிரி நம்மளுக்கு டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு क्वेश्चन வைக்கிறோம். சோ கண்டிப்பா எல்லாமே ஒரே மாதிரி ஸ்கேட்டர் ஆகாது. அப்ப எப்படி ஸ்கேட்டர் ஆக போகுது? அதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்கிறோம், ரேலே ஸ்கேட்டரிங் லா. சோ இந்த லால என்ன சொல்றாங்க அப்படின்னா the amount of scattering, சோ எவ்வளவு ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கிறது. சோ அதுக்கு என்ன சிம்பிள் எடுக்கிறோம்னா s. ஓகே, சோ the amount of scattering is inversely proportional to, so inversely proportional to the fourth power of the wavelength. Okay, இந்த law என்ன சொல்லுது, ரேலே ஸ்கேட்டரிங் law என்ன சொல்லுது அப்படின்னா amount of scattering, so எவ்வளவு ஸ்கேட்டரிங் ஆகுது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா is inversely proportional to fourth power of the wavelength. அதாவது இப்போ inversely proportional மிஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்க இப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்துருச்சுனாலே நீ என்ன எடுத்துக்கலாம், இந்த வேவ்லென்த் வந்து எனக்கு அதிகமாகும் போது இந்த ஸ்கேட்டரிங் நம்மளுக்கு என்ன ஆகுது, கம்மி ஆகுது. ஓகே, இது நம்ம இப்படி போட்டிருக்கோம்னாலே அதுதான் அர்த்தம் இல்லையா. சோ வேவ்லென்த் அதிகமாகும் போது ஸ்கேட்டரிங் கம்மி ஆகுது. இதே எனக்கு வேவ்லென்த் கம்மி ஆகுது, லெஸ்ஸர் ஆச்சு அப்படின்னா ஸ்கேட்டரிங் என்ன ஆகும், எனக்கு அதிகமாகும். இதுதான் இந்த லா வந்து கொடுக்குறாங்க. ஓகேயா, புரியுதா? இதை மறக்கவே கூடாது. ஓகே, amount of scattering is inversely proportional to the fourth power of the wavelength. ஓகே, சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நிறைய பார்ட்டிகல்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, சோ இப்படி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெட் வந்து டிராவல் பண்ணி வராங்கன்னு வைங்க. ரெட் வந்து உங்களுக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்கு இல்லையா. சோ ரெட் வந்து இப்படி டிராவல் பண்ணி வராங்க. இப்போ பாரு, இது எங்கெல்லாம் வந்து டேஷ் பண்ணிருக்குன்னு பாரு. இப்போ இந்த பார்ட்டிகல் மேல பட்டிருக்கு, அப்போ இங்க வந்து உனக்கு ஸ்கேட்டர் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல வேற எங்கேயுமே படல.
ஓகே. இதே வந்துட்டு இப்ப வேற கலர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த கிரீன் வச்சுக்கிறோமே. ஓகே. இப்போ ரெட் வந்து அதிகமான வேவ் லென்த் நம்மளுக்கு, கிரீன் வந்து இதை விட கண்டிப்பா கம்மியான வேவ் லென்த். அப்ப கிரீன் எப்படி டிராவல் பண்ணி வருது? இப்படி டிராவல் பண்ணி வருது. ஓகே. சோ இப்போ இதனுடைய டிராவலிங்ல பாருங்க, இங்க இந்த இடத்துல நம்மளுக்கு டச் ஆயிடுச்சு இந்த பார்ட்டிகல்ல. சோ இங்க ஒரு ஸ்கேட்டரிங் நடக்கும், இங்க டச் ஆயிருக்கு. சோ இங்க ஒரு ஸ்கேட்டரிங் நடக்குது. ஓகே. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான், இங்க வந்து ஒரு இடத்துல தான் ஸ்கேட்டரிங் நடந்திருக்கு, இங்க ரெண்டு இடத்துல ஸ்கேட்டரிங் நடந்திருக்கு. இன்னும் இதை விட கம்மியா ப்ளூ வர்றாங்கன்னு வைங்களேன். சோ அவங்க அதை விட வேவ் லென்த் வந்து கம்மியா இருப்பாங்க இல்லையா? சோ மிஸ் இங்க கொஞ்சம் வரைஞ்சுக்கிறேன். சோ இப்போ இந்த ப்ளூ வர்றாங்க அப்படின்னா ப்ளூ எப்படி வருவாங்க? இப்படி வருவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் லெஸ்ஸரான வேவ் லென்த். இப்போ இவங்க டச் பண்ற இடம்லாம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல டச் பண்ணிருக்காங்க, இங்க ஸ்கேட்டரிங் ஆகும். இங்க டச் பண்ணிருக்காங்க, இங்க ஸ்கேட்டரிங் ஆகும். இப்போ இந்த இடம் டச் ஆகுது, இங்க ஸ்கேட்டரிங் ஆகும். ஏன்னா இந்த பார்ட்டிகல்ஸ்ல லைட் பட்டோன்னு என்ன ஆகும்? நம்மளுக்கு ஸ்கேட்டரிங் ஆயிடும். சோ இங்க கொஞ்சம் பண்றாங்க, இங்க ஸ்கேட்டரிங் ஆயிடுறாங்க. ஓகேவா? அப்போ வேவ் லென்த் எனக்கு அதிகமா இருக்கும்போது ஸ்கேட்டரிங் என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. இங்க எனக்கு வேவ் லென்த் வந்து புரியுதா? இது வேவ் லென்த் அதிகமா இருக்கு, ஸ்கேட்டரிங் கம்மி. இங்க வேவ் லென்த் வந்து எனக்கு கம்மியா இருக்கு, இந்த லென்த் வந்து எனக்கு எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. சோ ஸ்கேட்டரிங் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஓகே. இததான் இந்த லா வந்து சொல்றாங்க. புரியுதா? ஓகே. சோ இப்போ இங்க இன்னொரு क्वेश्चन வைக்கிறாங்க, என்னன்னா ஸ்கை வந்து ஏன் ப்ளூ கலர்ல நமக்கு அப்பியர் ஆகுது? ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. why sky appears blue? ஓகே. சோ இத நம்ம இந்த லா வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே. பாருங்க, see here, இங்க சன் இருக்கு. ஓகே. சோ இங்க வந்து எர்த் வரைஞ்சுக்கலாம். இது வந்து எர்த் அட்மாஸ்பியர். ஓகே. சோ இந்த அட்மாஸ்பியர்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதை வந்து நம்ம இப்படி டாட் டாட்டா அந்த இடத்துல நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே. சோ அங்க இருக்கிற கேசஸ்னுடைய பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம். ஓகே. நான் இந்த ஒரு பக்கம் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ரைட். சோ இப்போ என்ன ஆகுது? நம்ம क्वेश्चन என்ன? why sky appears blue? ஓகே. சோ இங்க எல்லா லைட்ஸ் தான் வருது. ஓகே. சோ எல்லா கலர்ஸும் இங்க வருது. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்திருந்தோம்? அந்த கலர்ஸ் வந்து ரெட்னுடைய வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. சோ ரெட் என்ன பண்ணுது? டிராவல் பண்ணி வருது. சோ அதனுடைய வேவ் லென்த் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுது? இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்கேட்டரிங் நடக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்கேட்டரிங் நடக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்கேட்டரிங். ஓகே. சோ ஸ்கேட்டரிங் அப்போ நம்மளுக்கு கம்மியா இருக்கு. நம்ம அந்த ரேலே ஸ்கேட்டரிங்னால என்னன்னு பார்த்தோம்? வேவ் லென்த் அதிகமா இருக்கும்போது ஸ்கேட்டரிங் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். சோ ஸ்கேட்டரிங் கம்மியா இருக்கு. ஓகே. சோ இங்க ஒரு அப்சர்வர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதே வந்து ப்ளூ எடுத்துக்கிறோம். சோ ப்ளூ வந்து ரெட்டை விட வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மி இல்லையா? சோ இந்த ப்ளூ வந்து டிராவல் பண்ணி வரும்போது அப்ப என்ன நடந்திருக்கும்? இப்போ எல்லா இடத்துல என்ன ஆகும்? உனக்கு ஸ்கேட்டரிங் நடக்கும். ஏன்னா அது வேவ் லென்த் வந்து கம்மி. சோ இங்க ஸ்கேட்டரிங் நடக்குது, இந்த இடத்துல ஸ்கேட்டரிங் நடக்குது, இங்க டச் பண்ணிருக்கு வச்சுக்கிறோம், இங்க ஸ்கேட்டரிங் நடக்குது, இதுல பட்ட உடனே இந்த லைட் பட்ட உடனே இங்க ஸ்கேட்டரிங் நடக்குது. ஓகே. சோ இது வந்து அப்படியே என்ன ஆகுது? இந்த ஸ்கேட்டரிங் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. சோ ரெட் எல்லா கலர்ஸும் தான் டிராவல் பண்ணி வராங்க. ஆனா இதனுடைய வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது? ஸ்கேட்டரிங் அந்த இடத்துல கம்மியாயிருது. ப்ளூனுடைய வேவ் லென்த் லெஸ்ஸரா இருக்கிறதுனால அதிகமான ஸ்கேட்டரிங் நடக்குது. சோ அந்த ஸ்கேட்டரிங் லைட் தான் இட்ஸ் ரீச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அண்ட் இட் அப்பியர்ஸ் ப்ளூ இன் கலர். ஓகே. சோ இந்த ஸ்கேட்டரிங் லைட் தான் என்ன ஆகுது? அதிகமா ஸ்கேட்டர் ஆகுறதுனால நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கு? அந்த ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல தெரியுது. ஓகே. இவங்களும் ஸ்கேட்டர் ஆகுறாங்க, ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ரொம்ப லெஸ் ஸ்கேட்டர். சோ நம்மளுக்கு இது தெரியறது இல்ல. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க கேட்கலாம், மிஸ் ரெட்டை விட ப்ளூ லெஸ்ஸர்னு சொன்னதால அதிகமான ஸ்கேட்டரிங் நம்ம சொன்னோம். இந்த ப்ளூவை விட வயலட் அதை விட வேவ் லென்த் கம்மி தானே? ப்ளூவை விட நம்ம என்னது? இது அதை விட கம்மி, வயலட் வந்து அதை விட கம்மி. அப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்? இதுதானே அதிகமா ஸ்கேட்டர் ஆகணும். சோ நான் இதோட நிப்பாட்டிருக்கேன். இன்னி ரெண்டு கலர்ஸ் இருக்காங்களே, சோ இவங்க தான் அதிகமா ஸ்கேட்டர் ஆகணும். அப்ப ஸ்கை வந்து இட் ஷுட் அப்பியர் இன் வயலட் கலர் தானே அப்படின்னு ஒரு क्वेश्चन வரலாம். ஓகே. சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, சன் வந்து நம்மளுக்கு எமிட் பண்றது ஹை கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ளூவை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே. சோ வயலட்டும் கொடுக்குறாங்க, ஆனா வயலட்டை விட எந்த கலர் நம்மளுக்கு அதிகமா இருக்கு? ப்ளூ கலர் வந்து அதிகமா தர்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா, நம்மளுடைய கண்ணே வந்துட்டு நம்மளுடைய ஐஸே வந்து இந்த ப்ளூ கலரை பாக்குற சென்ஸ் வந்து அதிகமா இருக்கு.
than violet. ஓகே, சோ வயலட்டை விட ப்ளூவை பார்க்குற சென்ஸ் வந்து நம்மளோட ஐஸ்க்கு வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த ரெண்டு ரீசன்னால நம்மளுக்கு என்ன பண்ணல, இந்த ஸ்கை வந்து நம்மளுக்கு வயலட்டா தெரியல, ப்ளூ கலர்ல தெரியுது. ஓகேவா, புரியுதா? ஓகே, சோ இதுல இன்னொரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேக்குறாங்க, ஏன் வந்து ஸ்கை வந்து சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்பவும் ரெட் கலர்ல அல்லது ஆரஞ்சு கலர்ல இருக்கு? இப்ப மத்த நேரம் நம்ம ப்ளூன்னு தான் சொல்றோம் இல்லையா, மத்த நேரம் எப்ப பார்த்தாலும் நம்ம ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல தான் அப்பியர் ஆகுது. ஏன் சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்போ மட்டும் ஒரு ஆரஞ்சு கலர் அல்லது ஒரு ரெட் கலர்ல தெரியுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாருங்க. அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். பாருங்க, இதேதான் பாருங்க. இப்ப இங்க சன் இருக்கு சரியா, இது வந்து எர்த்து, இது எர்த் அட்மாஸ்பியர். ஓகே, சோ இங்க பாருங்க, இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒய் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூக்கு நம்ம ரீசன் சொல்லியாச்சு, கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சோ இந்த சன்லைட் வந்து நம்மளுக்கு இதுல ப்ளூ கலர் வந்து அதிகமா ஸ்கேட்டர் ஆகி நம்ம இங்க இருக்க அப்சர்வருக்கு எப்படி தெரியுது, இந்த ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல தெரியுதுன்னு பார்த்துட்டோம். சன் ரைஸ் ஆகுறப்பவும் சன்செட் ஆகுறப்பவும் நம்மளுக்கு அந்த கலர் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்பவும் என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, சன்னுக்கும் இந்த எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. இங்க பாருங்க, சோ மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஷார்டஸ்டா இருக்கும் கம்பேரிங் திஸ். ஆனா சன்ரைஸ் அப்பவும் சன்செட் அப்பவும் இந்த ரெண்டு பொசிஷனையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் லார்ஜர் than this distance. ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல, இப்போ இந்த லைட் ரேஸ் வந்து as usual இதே மாதிரி தான் இங்க இருந்து டிராவல் பண்ணி வருது. சோ இங்க வந்தோடனே என்ன ஆகுது, ப்ளூ கலர் லைட் ப்ளூக்கு வந்துட்டு அதிகமான வேவ் லென்த் இருக்கிறதுனால அது என்ன ஆக ஆரம்பிச்சிருது, ஸ்கேட்டர் ஆகுது as usual. இங்க எப்படி ஆகுதோ அதே மாதிரி. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க ஸ்கேட்டரிங் ஆகுறது வந்துட்டு சர்ஃபேஸை ரீச் பண்ணிருது. ஓகே, சோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், சோ இங்க அவங்க ஸ்கேட்டர் ஆகுறாங்க, சோ சர்ஃபேஸை ரீச் பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. ஆனா இங்க வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா இவங்க ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே. ஓகே, சர்ஃபேஸ் அட்மாஸ்பியருக்குள்ள வந்ததுமே ஸ்கேட்டரிங் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன ஆயிருதுன்னா, இங்க ரீச் பண்றதுக்குள்ள இவங்க ஸ்கேட்டர் ஆகி அப்படியே போயிடுறாங்க. ஓகே, சோ இவங்க பக்கத்துல இருக்கறனால இவங்க உடனே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்க இங்க இருக்கிறனால இங்கே ஸ்கேட்டரிங் ஆக ஆரம்பிச்சு என்ன ஆயிடுறாங்க, இவங்க எல்லாம் இப்படியே போயிடுறாங்க. ஓகே, சோ அப்ப யாரு ஸ்கேட்டர் அதிகமா ஆகாம இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நல்லா டிராவல் பண்ணி உள்ள வர முடியுது. ஓகே, இவங்க இங்கே ஸ்கேட்டர் ஆகுறதுனால இப்படி ஸ்கேட்டர் ஆகி இப்படியே போயிடுறாங்க. ஆனா யாரு அதிகமா இதுல ஸ்கேட்டர் பண்ண முடியாம இருக்கிறது, ரெட் கலர் இல்லையா. சோ ரெட்டுடைய வேவ் லென்த் தான் அதிகமா இருக்கு. சோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அழகா தாண்டி வந்துடுறாங்க. ஓகே, சோ பிகாஸ் since it has the high wavelength, its scatter is less. சோ இவங்க ஸ்கேட்டர் ஆகாம என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அழகா டிராவல் பண்ணி எர்த்தோட சர்ஃபேஸை ரீச் பண்ணிடுறாங்க than the other colors. புரியுதா? மத்த எல்லாரும் என்ன ஆகுறாங்க, ஸ்கேட்டர் ஆயிடுறாங்க. ஓகே, அதேதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். ஆனா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இவங்க பக்கத்துல இருக்கிறதுனால ஸ்கேட்டர் ஆகி அவங்க சர்ஃபேஸை ரீச் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க இவங்க தூரமா இருக்கிறதுனால, இங்க இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆயிடுது பாருங்க, தூரமா இருக்கிறதுனால ஸ்கேட்டர் ஆகி அவங்க போயிடுறாங்க. ஸ்கேட்டர் ஆகாதவங்க மட்டும்தான் எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்றது யாரா இருக்கும், ரெட் ஆரஞ்சு. ஓகே, இவங்க தான் லெஸ் ஸ்கேட்டர்ல உள்ள வராங்க. சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த இடம் எப்படி தெரியுது, அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி தெரியுது, ஸ்கை வந்து ரெட் கலர்ல தெரியுது. புரியுதா? சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் எஃபெக்ட் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.